வணக்கம் நேயர்களே, அஞ்சரை பெட்டியில் குட்டீஸ் கிச்சனுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நான் பண்ண போகிற ரெசிபியோட பேர் முட்டை தக்காளி பொரியல். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னன்னு முதல்ல பார்ப்போம். அதுக்கப்புறம் இது எப்படி செய்யணும்னு உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். முட்டை, கடுகு, உளுத்தம் பருப்பு, வெங்காயம், தக்காளி, உப்பு, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், எண்ணெய். ஓகே, இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தாச்சு. இது எப்படி செய்யணும்னு உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். முதல்ல முட்டையை இந்த மாதிரி வேக வச்சு அதோட ஓடெல்லாம் உடச்சி வச்சுக்கோங்க. இதை இப்போ ரெண்டாக நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். முட்டை அவிச்சு வச்சது இதை வந்து நீங்கள் ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க. இது இப்போ இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம வதக்க வேண்டியதெல்லாம் வதக்கிக்கலாம். முதல்ல அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். கடாய் வச்சுக்கோங்க. கடாயை வச்சுக்கிட்டு எண்ணெயை ஊற்றிக்கிட்டு அதுக்கப்புறமா கடுகு, உளுத்தம்பருப்பு, வெங்காயம், தக்காளி இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கணும். சூடாயிடுச்சு. இப்போது எண்ணெய் ஊற்றுறேன். எண்ணெய் நல்லா காயணுங்க. எண்ணெய் சூடாயிடுச்சுங்க. இப்போது கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடிச்சிருச்சு. இப்போது உளுத்தம்பருப்பு, உளுத்தம்பருப்பு கொஞ்சம் நல்லா செவக்கணும். அடுத்தது வெங்காயம் நம்ம போடுறோம். கொஞ்சம் இந்த உளுத்தம்பருப்பு செவக்கட்டும். இப்போ வெங்காயம் போட்டுடலாம். நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கணும். இதை வெங்காயம் நம்மளுக்கு சீக்கிரம் வதங்கணும்னா கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இப்போ வதக்கிக்கோங்க. வதங்கியாச்சு. இப்போ தக்காளி நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். உப்பு நான் போட்டது அதிகமாக பத்தாது, அதனால கொஞ்சம் இன்னும் ஆட் பண்ணிக்கிறேன். இதோட கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது மிளகாய்த்தூள். மிளகாய்த்தூள் உங்களுக்கு வேண்டான்னா இந்த சாம்பார் மிளகா பொடின்னு விற்கிது. ஸோ சாம்பார் மிளகா பொடி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதிகமாக காரம் இருக்காது, ருசியாகவும் இருக்கும். அது கொஞ்சம் வித்தியாசமான ருசியாக இருக்கும். ஸோ அது கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா கலந்துக்கோங்க. நல்லா ஒரு தொக்கு மாதிரி வரணும். அந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துகிட்டு வரணும். ஸோ அதனால் இதை நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். இந்த தக்காளி எல்லாம் கொஞ்சம் தொக்கு மாதிரி ஆகும். வேணா இதை கொஞ்சம் தண்ணி வேணால் ஊற்றிக்கலாம் நம்ம. இப்போ இது தொக்கு மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு வந்துருச்சுங்க. இந்த திக்கான ஸ்டேஜில் வந்து நம்ம இந்த வெட்டி வச்சுருக்கோம் இல்லைங்களா முட்டை, இதை வந்து அவிச்ச முட்டையை இதில் நம்ம போட்டுடலாம். சிம் பண்ணிக்கிறேன் ஃப்ளேமை. இப்போ இதை வந்து நம்ம போடலாம். இப்படி போட்டுட்டு கொஞ்சம் இந்த கிரேவியை மேலே போட்டுக்கலாம். நம்ம கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் அந்த கிரேவியில் அப்படியே அது இருக்கணும்.
ஆயில் அப்படியே இருந்ததுன்னா கொஞ்சம் அந்த ஃப்ளேவர், அந்த தக்காளி ஃப்ளேவர் முட்டையோட ஆட் ஆகும். முட்டை ஃப்ளேவரும் இந்த தக்காளி தொக்கோட ஆட் ஆகும். இது ஒரு 2 நிமிஷம் வைங்க. வச்சுட்டு நம்ம இறக்கி வச்சிடலாம். இப்போ இது நல்லா திக்காயிடுச்சுங்க கிரேவி. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்விங் பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். முட்டை தக்காளி பொரியல் உங்களுக்கு ரெடியாக இருக்குது. இது எப்படி செய்யணுன்றது ஒரு சின்ன ரீகேப் நம்ம பார்ப்போமா? முதல்ல அவிச்ச முட்டையை எடுத்து 2ஆக உடச்சி அதை ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க. அப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயை வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி அதுக்கப்புறம் கொஞ்சம் கடுகு, உளுத்தம்பருப்பு, வெங்காயம், கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் தக்காளி போட்டுக்கோங்க, மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க, மிளகாய் தூள் போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கோங்க. கொஞ்சம் தண்ணியும் ஊற்றிக்கோங்க. நல்லா கலந்துட்டு ஒரு திக்கு கிரேவி ஆகிற ஸ்டேஜில் அவிச்ச முட்டையை எடுத்து அதில் போட்டு நல்லா கிரேவியாக வரணும். ஒரு 2 மினிட்ஸ் அதில் வைங்க. எல்லாம் ஒரு திக்கான கிரேவி ஸ்டேஜில் வந்த உடனே நீங்கள் சர்விங் பிளேட்டில் சர்வ் பண்ணிடுங்க. உங்களுக்கு முட்டை தக்காளி பொரியல் ரெடியாக இருக்கும்.